சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். கிங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக முப்பெரும் விழா என்ற தலைப்பில் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மிக விமர்சையாக நடைபெற்றது. கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெடின் 20வது ஆண்டு விழா மண் வாசனை 2.0 கிராண்ட் லான்ச் மற்றும் கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர் டாக்டர் எஸ் ராஜசேகர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம் என 3 நிகழ்ச்சிகளை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. இந்த விழாவில் சாதனையாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ், திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் பாண்டியராஜன், திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் தியாகராஜன், திரைப்பட நடிகர் செந்தில், திரைப்பட நடிகர் பிரசாத், நடிகர் ஆர்.கே. என்னும் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏ. ஹென்றி, டாக்டர் வி. பொன்ராஜ், வெற்றி, சி.ஆர். பாஸ்கரன், ஏ.பி.ஜே. எம்.ஜே. ஷேக் தாவூத், நீதிபதி எஸ்.கே. கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உண்டு. ஆனால் ராஜசேகர் அந்த மாதிரி இல்லை. அத்தனை பேரை கூப்பிட்டு வெற்றியை பங்கிட்டு கொடுத்து மகிழ்ச்சியா வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்க்குற ஒரு முதலாளி. சாப்பிட்டீங்களா? வந்தவங்களா நண்பர்கள் பூரா மனசு ஒத்து வந்திருக்காங்க. கூப்பிட்டு வா என்னை வாழ்த்து அப்படிலாம் இல்லை, அவங்களாம் வராங்க. அதுதான் நம்ம பெற்ற பேர். எவ்வளோ வாழ்க்கையில் கிடைக்கும், கிடைக்காம போகும். வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் கிடைச்சிட்டா அது பேர் வாழ்க்கை இல்லை. கிடைக்கிற மாதிரி இருக்கும் விசேஷம். விட்டுட்டோம்னா வச்சுக்க போயிடும். விடக்கூடாது. அர்த்தம் வச்சு தாம் பெற்ற அவமானம், கேலி, கிண்டல், தோல்விகள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. இதெல்லாம் இப்படிப்பட்டிருக்கேன், நீங்க இதெல்லாம் படாதீங்க, கத்துக்க. இந்த பாடம் எந்த பள்ளிக்கும் கிடைக்காது. தாம் பெற்ற அனுபவத்தெல்லாம் சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்த மீட்டிங்ல கொஞ்சம் அவ்வளவு பிரம்மாண்டமா நடந்த மீட்டிங்ல ஒரே ஒரு சின்ன வார்த்தை இருந்தது. இந்த இடஒதுக்கீடு பத்தி பேசியிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பெண்கள் கம்மியா இருந்தாங்க விருது வாங்கினதுல. இந்த முறை காலையில இருந்து பார்த்துருக்கீங்க நிறைய வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என் டீம்லயும் பெண்கள் நிறைய வாங்கணும்னு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். இந்த பக்கம் வரல
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் படம் நடிச்சுட்டே தான் இருக்கேன். சின்ன சின்ன பேமெண்ட் தான் தராங்க. மாதத்தில் 1 நாள் தான் 2 நாள் தான் நடிப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனேஜராக ட்ராவல் பண்ணேன், மேனேஜராகவும் ஒர்க் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பொதுவாக யாரையும் ஏமாற்ற தெரியாது. மேனேஜராகனா ஏமாத்தினா சம்பாதிக்கலாம், ஆனால் எனக்கு அது தெரியாது. நேர்மையாக இருந்தேன், ஆனால் வந்து சம்பாதிக்கல. அப்போ வந்து நம்ம டாக்டர் ராஜசேகர் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பழக்கம்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் தான். என்னுடைய டாக்டரும் சாருடைய டாக்டரும் கிளாஸ்மேட்டு. அப்போ சார் வந்து டெய்லி வந்து என்னை மீட் பண்ணுறது வாய்ப்பு. சாரை வந்து நானும் மீட் பண்ணுவேன். அப்போ பார்க்கும்போதெல்லாம் சிவா வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு பாரு சார், சினிமா போயிட்டுருக்கு. என்ன சிவா அதே பொசிஷன்லேயே இருக்கீங்க பாரு. அப்படியே வந்து சார் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்லா போயிட்டுருக்கு அப்படிமா. இல்லை சிவா, நீ வெளியில தான் அப்படி சொல்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப போராடிட்டு இருக்க, பணத்துக்காக ரொம்ப போராடுற சிவா அப்படின்னாரு. கரெக்டாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் சார், நீ வந்து கரெக்டாக என் ஆஃபீஸ் வா சிவா, வாழ்க்கையை நான் வந்து மாற்றுறேன். இல்லை வாழ்க்கையை மாற்றுறேங்கிறாரு. நம்ம வாழ்க்கையை மாற்றுறேன்னா கடவுள் தான் மாற்ற முடியும், எப்படி அப்படின்னு கேட்டேன். நீ வந்து பாரு சிவா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னாரு. சரி சொன்னபடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 5 10க்கு 10 ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. நானும் சார் அப்படி தான் போட்டிருக்காங்க. பார்த்தா 10,000 சதுரடியில் போட்டிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டு வரதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போட்டிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கார்பரேட் சேல பண்றாரு. நான் ரியல் எஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா புரோக்கரை வெளியில புரோக்கர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இது அப்படி கிடையாது. ஒரு கார்பரேட் சேல கரெக்டாக பண்றாங்க. அதான் யூனிஃபார்ம் போட்டு சிஸ்டமேட்டிக் பண்றாங்க. அப்போ இதுல வந்து ஒர்க் பண்ணாரு சார். வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல சேர்றதுக்கு முழுக்க காரணம் வேற யாருமே கிடையாது. என்னைக்குமே நன்றியை மறக்கக்கூடாது. நான் வந்து இந்த கம்பெனில சேர்ந்து இப்போ வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் காரணம் அது டாக்டர் ராஜசேகர் சார் தான். நான் அந்த கம்பெனிக்கு வரும்போது 20 லட்சம் ரூபாய் கடத்தோட வந்தேன். நல்ல கேளுங்க, 20 லட்சம் ரூபாய் கடன். ஆனா இப்போ அந்த 20 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சி ஒரு வீடு வாங்கி இப்போ கார் வாங்கிட்டேன். இன்னைக்கு கார்ல தான் வந்திருக்கேன். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருவர் என்னைக்குமே நான் முதல்லயே சொல்லிட்டேன், எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாதான், குறைஞ்சதை 1 மணி நேரம் கொடுக்கணும். நான் ஒரு அடிப்படையா ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணாலும் அது வாய்ப்பு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கம்பெனியில் இருந்தால் சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்களோட ட்ராவல் பண்ணால் உங்களை வெற்றி யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ அதனால இன்வால்மெண்டோட செஞ்சால் உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அலைக்கடலில் மீன் பிடிக்க செல்கிறாய், எத்தனை அலைகளை சந்தித்தாய், எத்தனை புயல்களை சந்தித்தாய், எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பதெல்லாம் கணக்கு கிடையாது. கடைசியில கரைக்கு வர நீ என்ன கொண்டு வந்து என்ன பார்க்கணும். வாழ்க்கைங்கிற போராட்டத்துல எத்தனையோ வேதனைகளை சந்திச்சேன், எத்தனையோ சோதனைகளை சந்திச்சேன், எத்தனையோ கஷ்டங்களை நான் சந்திச்சேன், எத்தனையோ நஷ்டங்களை சந்திச்சேன்னு கிடையாது. கடைசியில நீ குடும்பத்தை என்ன பார்த்திருக்கேன்னு தான் சமுதாயம் பார்க்கணும். இல்லைன்னா உன்னை குப்பையில தூக்கி போட்டோம், நீ என்னவாக போறேன்னு அதுல தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்க அத்தனை பேருக்கு அந்த வெறி இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த நான் சொல்ற ஒரே வார்த்தை சார், வெறுங்கை என்பது மூலத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கண்கள் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகள் இன்று பூமியும் சுழன்று விடும். விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழிகளுக்கு முன்னால் சூரியன் கூட சின்ன பொறி. எழு தோழா, புது புரட்சி, இயற்கை புரட்சி. வருங்காலத்தில் இந்த கிங் மேக்கர் மாபெரும் புரட்சி பண்ணும். சோ வாருங்கள், வடம் பிடிப்போம். வருங்காலத்தில் இந்த கிங் மேக்கருடைய சரித்திரத்தில் என்னை பிடிப்போம். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை சொல்லி உங்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வராக என்னுடைய வாழ்த்துகளுடன் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று சாதனைகள் பல செய்து கொண்டும் சரித்திரங்கள் பல படைத்துக் கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் 20 ஆண்டுகள் மக்கள் சேவையில் 98,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களுடன் 200 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் 400 எம்ப்ளாயிஸுடன் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்க இந்த நிறுவனம் இன்று முப்பெரும் விழா இன்னைக்கு நடைபெறுகிறது. இந்த முப்பெரும் விழாவோட நோக்கம் என்னன்னா, 20 ஆண்டு நிறைவு, அதாவது 21வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறத பற்றியும், என்னுடைய பிறந்த நாள் 3வது மண் வாசனை 2.0ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச், இதுதான் முப்பெரும் விழா. இந்த நிறுவனம்
20 ஆண்டுகள் மக்கள் சேவையில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இடைப்பட்ட காலத்தில் கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் வந்தப்ப விவசாயத்துடைய அருமை என்னன்னு மக்களுக்கு புரிய வச்சது. உலகம் ஃபுல்லாக இந்த கொடிய நோய் வந்தப்ப மொத்த இண்டஸ்ட்ரியும் லாக்டவுன் பண்ணாங்க. பணம் நிறைய பேர் சம்பாரிச்சிருப்பாங்க, சமுதாயத்தில் பணம் நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நாளைந்து லாக்டவுன் வருது, நம்ம வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரை வாங்கிடலாம், நல்ல துணி எடுக்கலாம்ல யாரும் நினைக்கல. உண்ண உணவு என்ன கிடைக்கணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு கடையிலையும் காய்கறி கடையிலையும் பல கடையிலையும் போய் கியூவில் நின்னாங்க. ஏன்னா உண்ண உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும்னு உலகத்துக்கு புரிய வச்சது இந்த கொரோனா நோய். அப்போ முடிவு பண்ணோம் சார், விவசாயத்துடைய அருமை என்ன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், சுழன்றும் உழுவே தலை. அதாவது விவசாயம் ஒன்று இல்லைன்னா உலகம் மொத்தமும் அழிஞ்சிரும். அந்த விவசாயத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். ஒரு 8 வருஷமா விவசாய பண்ணை சென்னைக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க மாதிரி எல்லாரும் போய் பண்ண முடியாது. நாங்கள் அந்த தொழிலை எடுத்துட்டு 4 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்னு விவசாய பண்ணை நிலமாக இன்னைக்கு கொடுத்துருக்கோம். வாங்கின வாடிக்கையாளர் அதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. மண்ணில் போய் யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ நோய் எதிர்ப்பு சக்தி தாராளமாக வரும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்து தான் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். முன்னோர்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு காரணம் மண்ணில் காலை வச்சாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இன்னைக்கு சிட்டிக்குள்ள டைல்ஸு, மொசைக்ஸு, மார்பிள் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். வீட்டில் ஏசி, காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா எங்ககிட்ட வாங்க, ஒரு 4 ஏக்கர் 1/2 ஏக்கர் இடம் வாங்கிங்க, அதில் விவசாயம் பண்ணி தரோம். வெறும் எம்டி லேண்டாக கொடுக்கல. 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட். அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டும் பாதுகாப்பும் பண்ணித்தரோம், பராமரிப்பும் பண்ணித்தரோம். பாதுகாப்புனா 48 கல் சுற்றி பென்சிங் கல் போட்டு ஒரு ஆடு மாடு கூட உள்ளே போகாத அளவுக்கு கம்பி வேலி போட்டு உள்ள கேட்டு வச்சு கார் போகிற அளவுக்கு கேட்டு வச்சு 40 மரம், தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா, பேரான்னு 40 மரம் வச்சு அதுக்கு ட்ரிப்ளிகேஷன் போட்டு 1 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். லேண்டுடைய காஸ்ட்டு எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் 200 ரூபா. இன்னைக்கு ஒரு கண்ணாடி வாங்கினா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா. ஆனால் லேண்டு வெறும் 200 ரூபாய்க்கு இந்த கிங் மேக்கர் நிறுவனம் கொடுக்குது. எப்படி சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குதுன்னு கேட்டால், வாங்கக்கூடிய லேண்டை வந்து கம்மியாக வாங்குறதில்ல, 100 ஏக்கர் பல்க் பர்ச்சேஸ் பண்ணி வாடிக்கையாளர்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம். ஸோ இந்த வாய்ப்பை சமுதாயத்துக்கு இந்த ஊடகத்துறையும் இந்த பத்திரிகை துறையும் பொதுமக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இன்னும் இந்த தொழிலில் 100 ஆண்டுகள் நாங்கள் செழித்து வளர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைன்னு தான் இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதை தாண்டி எங்ககிட்ட வேலை வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்ட இளைஞர்கள் கொண்டாந்து விட்டீங்கன்னா அவங்கள சாதிக்க வைக்க முடியும், இந்த தொழிலை சரித்திரம் படைக்கவும் எங்களால் முடியும்னு சொல்லி 20 ஆண்டுகள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ப்பை தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2013 நாங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயாவை கம்பெனி சார்பில் கொண்டாந்து மரம் நடும் விழாவுக்கு நம்ம அவரை கூப்பிடணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி அவருக்கு எத்தனையோ லெட்ரு போட்டு சரியான மரம் இல்லைன்னா அவரே ஒரு லெட்ரு கொடுத்தாரு. இந்த மரம் நான் வர்றதுக்காக நீங்கள் நிப்பாட்டி வைக்காது, இந்த மரத்தை நட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ ஐயா விவேக்கை போய் ஃபாலோ பண்ணிக்கணும். அவருடைய அட்வைஸில் அந்த மரமும் நம்ம நட்டு மரங்கள் நிறையா இன்னைக்கு அந்த விவசாய தொழிலை வெறும் விவசாயமாக பண்ணாமல் மரத்தை நட்டு பல லட்சம் மரங்களுக்கு மேலே இன்னைக்கு நம்ம நட்டிருக்கோம். அதான் அப்துல் கலாம் ஐயாவுடைய வழியில் தான்